சும்மா யூடியூப்ல வந்து நான் வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கும்போது என்ன வந்துச்சுன்னா, ஜென்சி பசங்க வந்து சரியில்லை, ஜென்சி இந்த ஜென்ரேஷனே வந்து தப்பா இருக்கு அப்படி இப்படின்னு வந்து ஒரு பூமர் பூமர் மீன்ஸ் அங்கிள் பேசிட்டு இருந்தாங்க. பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஃபோன் நாளை கேட்டு போறாங்க அப்படி இப்படின்னு நிறையா வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலா ஜென்சி அப்படிங்கிறத பத்தி நான் வந்து கூகுளில் வந்து தேடி பார்த்தேன். ஜெனரல் இசட் அவர்களின் போன்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும் இளம் நுகர்வோர் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் கார்ப்பரேட் ஏணியில் ஏறுகிறார்கள், சொந்த வீடுகளை வாங்குகிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள், குடும்பங்களை தொடங்குகிறார்கள் மற்றும் முன்னிருப்பாக முதல் முறையாக புதிய தயாரிப்புகள் மற்றும் சேவைகளுடன் தொடர்பு கொள்கிறது. ஓகேவா, தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எப்போ பார்த்தாலும் ஜென்சி பசங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணோம்? என்னதான் தப்பு பண்ணோம்? எங்க பார்த்தாலும் அடிக்கிறீங்க. காலேஜுக்கு போனா காலேஜ் அடி, ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல அடி, வெளியே சொசைட்டி போனா சொசைட்டில அடி, வீட்டுக்கு வந்தா வீட்லயும் அடிக்கிறாங்க. என்ன பண்றது? அப்போ நீங்களாம் புத்திசாலிங்களாடா அப்படின்னு கேக்குது ஆக்சுவலா. ஆனா நான் ஒத்துக்கிறேன், எங்ககிட்ட இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் கான் என்னன்னு பாத்தீங்கன்னா அடிக்ஷன். ஓகேவா, அடிக்ஷன்லேயே நம்ம வந்து கெட்டு நாசமா போயிடுறோம். இந்த அடிக்ஷன் இருக்குல்ல, இந்த அடிக்ஷன் மட்டும் நாங்கள் எங்கேயாச்சும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோம்னா நாங்கள் முன்னாடி வந்துடுவோம் மக்களே. எங்க பார்த்தாலும் அடிக்ஷன். பார்த்தா மூவி அடிக்ஷன், மியூசிக் அடிக்ஷன், சீரிஸ் பார்த்தா சீரிஸ், அப்புறம் எதை பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு லொட்டு லொசுக்கு எதை பார்த்தாலும் அடிக்ஷன் எல்லாத்துலயும் எதுனாலனா இந்த அடிக்ஷன் எல்லாமே வந்து ஷார்ட் டைம்லேயே வந்து ஒரு ஃபீல் குட்டா கொடுத்துருதா. எக்ஸாம்பிள் மூவி பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே முடிச்சிடுறாங்க. பாட்டு கேட்டாலும் ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்துலேயே நல்ல ஒரு ஃபீல் கொடுத்துருது. நம்ம ஷார்ட்ஸ் வீடியோஸ் அந்த மாதிரி பார்த்தா 30 செகண்ட் 60 செகண்ட்லேயே ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதனால ஒரு அடிக்ஷன் வந்துருதுங்க. இப்போ மூவி மியூசிக் அந்த மாதிரி எதை பார்த்தாலும் அதில் ஒரு அடிக்ஷன்லேயே எங்களுக்கு போயிடுது. பட் இதுவே காலேஜ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 4 வருஷம், ஸ்கூல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 12 வருஷம். எவ்வளோ பெருசு. இதுல எப்படி அவங்க வந்து அந்த அடிக்ஷனை வந்து உள்ள இறக்குறதுங்கிறது நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாதான் ஒரு விஷயத்த கத்துக்க முடியுங்கிறது தெரியுது. ஆனா அதுக்கு அந்த கீ என்னது? இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட் இங்க போய் நான் தேடுறது. இப்போ ஒரு மியூசிக் கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்க வந்து ஒரு ஷார்ட்ஸ் பாக்குறீங்க, வீடியோ பாக்குறீங்க, அதுல ஏதோ ஒரு பார்த்துட்டு திடீர்னு மியூசிக் சர்ச் பண்ணுவீங்க. ஒரு ரீல்ஸ்லயே ஒரு வீடியோ கிளிப் பாத்தீங்கன்னா அந்த படத்தை போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட தூண்டுறாங்கல்ல. அதுதான் அது வந்து இந்த ஸ்கூல்ல காலேஜ்ல பண்ண மிஸ் பண்ணிடுறாங்கன்னு எனக்கு தோணுது. லைக் எப்படின்னா, லாங் டேர்ம்ல உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்டே வராதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தப்பான ஒரு கேள்வி. லாங் டேர்ம்ல யாருக்குங்க இன்ட்ரெஸ்ட் வராது? ஜிஓடி பாத்துட்டீங்களா? 60-70 எபிசோடு. நருட்டோ பாத்துட்டீங்களா? ஒன் பீஸ் பாத்துட்டீங்களா? அது எவ்வளவு பெருசு தெரியுமா? அதுல அடிக்ஷன் இல்லையா? பல மாசம் ஒரு பெரிய லாங் டேர்ம்ல போய் கஷ்டப்பட்டு அந்த சீரீஸை பார்த்து முடிச்சு, பிரேக்கிங் பேட் அந்த சீரீஸ் எவ்வளவு பெருசு, அதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்களா? அது எவ்வளவு பெருசு. அது அந்த அடிக்ஷன் இல்லையா? அந்த அடிக்ஷனுங்கிற இந்த இதை வச்சுட்டு இங்க இப்படி வேணா போட்டு அடிக்கலாமா? அந்த ஒரு காலத்துல 20 to 30 வருஷம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன தேவையோ, ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து அவங்களா ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சாங்க. எப்படின்னா அந்த குருக்குலம்னு சொல்லுவாங்க, ஞாபகம் இருக்கா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குருக்குலம் வந்து நம்மளா போய் தான் வந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு என்ன வந்து ஒரு நீட் இருக்கோ அதுக்காக போய் நம்மளா அந்த ஸ்டாஃப் கிட்ட போயிட்டு கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இப்ப இருக்கிறது அப்படியா இருக்கு? டேரக்டா ஃபர்ஸ்ட் 10th முடி, 12th முடி, காலேஜ் முடி, வேலைக்கு போ, கவர்மெண்ட் ஜாபு இல்லைன்னா பிரைவேட் ஜாபு, நல்ல சம்பளம், நிம்மதியாக வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணணுங்கிறதையே வந்து ஒரு ஸ்க்ரீன் போட்டு மறைச்சு போ, இப்படியே போ, அதாவது கண்ணுகிட்ட அந்த கடிவாளம் போட்டுவிட்டு அப்படியே போ அப்படின்னா இப்போ நான் படிக்கிறத தப்பு சொல்ல, அந்த படிக்கும் போது அந்த இன்ட்ரெஸ்ட் கிராப் பண்ணுவாங்கல்ல. இப்போ எப்படி மூவி வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கிராப் பண்ணுது, மியூசிக்னு சொல்றது, அதுல இருக்க அந்த கண்டென்ட் அதெல்லாம் எப்படி வந்து நம்மளை கிராப் பண்ணுது, அந்த மாதிரி ஏன் இப்ப இருக்கிற ஒரு சிஸ்டம்ல இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஒரு பர்சனலான ஒரு கேள்வி. எனக்கு பர்சனலான ஒரு கேள்வி. லைக் எப்படின்னா 90s கிட்ஸ் வந்து மேபி மக்கப் படிச்சு பாஸ் ஆகி கவர்மெண்ட் ஜாப் வாங்கி அப்படி ஏதோ ஒன்று பண்ணி போயிட்டு இப்போ செட்டில் ஆயிருக்கலாம், இல்லைன்னா நல்ல நிலைமை இருக்கலாம். இல்லைன்னா ஸ்கில்ல கத்துட்டு எப்படின்னா படிச்சதை வச்சு ஸ்கில் கத்துருப்பாங்கல்ல, அவங்களா லேர்ன் பண்ணிருப்பாங்கல்ல, அப்படி மேபி போய் உட்காந்துருக்கலாம். இந்த மக்கப் படிச்சுட்டு அப்படி இருக்கு என்ன இருக்கு அது அப்படின்னு தெரியல, எனக்கு தெரியல. ஏன்னா உள்ள என்ன கண்டென்ட் இருக்கு தெரிஞ்சாதானே நம்மளால ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்து அதை பார்க்க முடியும். எதாக இருந்தாலும்
தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படின்னா ஒரு 2 மணி நேரம் படத்தையே நம்ம வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா பார்க்க கிளம்பி வந்துடுறோம். ஒரு 4 வருஷம் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமயே நம்ம உட்காந்துருப்போம். ஏன் நம்ம ஃபீஸ் கட்டிட்டோம், வேற வழி இல்லை, உட்காந்தாகணும். ஓகேவா? ஆனா இந்த இடத்துல வந்து அவங்க வந்து சப்போஸ் அதே இந்த காலேஜ் படிக்கும் போதே ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டா ஒரு கான்செப்ட் எடுத்தாலும் அது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியுற மாதிரி அவங்க ஏதோ ஏனாதானும் நடத்துற மாதிரி சில பேர் நடத்துறாங்க. எல்லா ஸ்டாஃபீஸ் சொல்ல நடக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்க வந்து நீங்களே சொல்லுங்க மக்களே. இவங்க சின்னதா ஒரு ரூல்ஸே போட்டு வச்சுட்டாங்க. எப்படின்னா தான் சொன்னல 10th 12th காலேஜ் 4 வருஷம், வேலைக்கு போயிட்டுனா வாழ்க்கையில சக்சஸ் ஆகிட்டாரு. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி கொண்டு வரணும்னு தெரியாத ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்கல்ல, சப்போஸ் அவங்க எப்படி சொல்லணும், மேபி உங்களுக்கு அந்த கண்டென்ட் தெரிஞ்சிருக்கும், அந்த கண்டென்ட்டை எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் இருந்திருக்கலான்னு என்னோட ஒப்பீனியன். ஆனால் எனக்கு ஒரு நடந்துச்சு பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. நான் வந்து 10th படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கொஸ்டின் வந்துச்சு, ஹிமாலயா எங்கே இருக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த கொஸ்டினுக்கு எங்கள் மேம் எப்படி வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா, நான் இப்படி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறேன். அந்த காலத்தில் வந்து ஒரே கான்டினென்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து சில டெக்னானிக் பிளேட்ஸ் மூமெண்ட் காரணமாக அது பிரிஞ்சு மறுபடியும் வந்து ஒரு இடத்துல ஸ்மாஷ் ஆகும்போது இந்தியன் பிளேட்டும் ஏஷியன் பிளேட்டும் ஸ்மாஷ் ஆகுது. ஸ்மாஷ் ஆகும்போது ஒரு பிளேட் வந்து கீழே இறங்கி இன்னொரு பிளேட் மேலே ஏறினாங்காட்டி அந்த ஹிமாலயாஸுங்கிறது உருவாச்சு. ஸோ இப்போ சொல்லுங்க, ஹிமாலயாஸ் எங்கே இருக்குது? இந்தியன் பிளேட்டும் ஏஷியன் பிளேட்டும் மோதனங்காட்டி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து மைண்டில் வந்துருச்சு. அதே டைமில் வந்து இந்த இடத்துல இந்த கண்டென்ட் சொல்லிட்டாங்க பாருங்க, இந்தியா ஏஷியா அப்படிங்கிற பிளேட் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. இந்தியா அப்படின்னு சொன்னங்காட்டி இந்தியாவில் இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஒரு நார்மலான கொஸ்டினுக்கு ஒரு 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 5 minutes to 10 minutes வந்து அவங்க டைம் எடுத்து சொன்னாங்க. எதனால? அவங்களுக்கு அந்த இடத்துல அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. ஸோ அதே இன்ட்ரெஸ்டோட அவங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பேசினாங்காட்டி எங்களுக்கும் அந்த கண்டென்ட் புதுசாக இருந்துச்சு. ஒரு மிஷன் போச்சுல, அந்த மிஷன் போனங்காட்டி எங்களுக்கும் வந்து ஒரு புது ஃபீலாக இருந்தங்காட்டி அந்த கண்டென்ட் வந்து எனக்கு இன்னும் வரைக்கும் ஞாபகம் இருக்கு. 90s வந்து மேபி நீங்கள் எப்படி படிச்சிருப்பீங்கிறது எனக்கு தெரியல சத்தியமா. மேபி நீங்கள் மக்கப் படிச்சிருக்கலாம், இல்லைன்னா ஸ்டாஃப் சொன்னது அப்படியே நீங்கள் அப்படியே பைக் பண்ணி பேப்பரில் எழுதிட்டு பாஸ் ஆகிட்டு போயிருந்துருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து அப்படி கிடையாது. எல்லாமே வந்து ஃபோன்லேயே தெரிஞ்சிருதே. இப்போது ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த 10 நிமிஷம் டைமை வந்து ஒரு 10 செகண்ட் வீடியோவில் வந்து போட்டு காமிச்சிட்டு போனால் இந்த கண்டென்ட்ங்கிறது முடிஞ்சிடும். ஆனால் இதை வந்து எப்படி 10 செகண்ட்லேயே வந்து இவ்வளோ சொல்ல முடியுதுன்னா 4 வருஷத்தில் எவ்வளோ சொல்லலாம்? அதான் என் கேள்வி, வேறு எதுவுமே இல்லை. இதை நான் வந்து முழுக்க ஸ்டாஃப் மேலே குத்த சொல்ல விரும்பல. மேபி அவங்க மேலேருந்து ப்ரெஷர் போடுறங்காட்டி இந்த மாதிரி கண்டென்ட் இந்த சிலபஸ் எல்லாம் இந்த டைம்குள்ளே முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறங்காட்டி மேபி இருக்கலாம். ஆனால் இது வந்து இப்போ பேசினா இன்னொரு டாப்பிக்கை வந்து இன்னொரு கண்டென்ட் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டுரும். ஸோ அதை வந்து அதை வேணா நான் அடுத்த கண்டென்ட்டில் போடுறேன். ஸோ தெரிஞ்சுக்கிட்டீங்களா என் கஷ்டம் என்னன்னு? எங்கே பார்த்தாலும் அடிக்கிறாங்க. இப்படின்னா காலேஜில் இருந்தால் என்னடா நீங்கள் அந்த காலத்தில் பசங்க பண்ணாங்க தெரியுமா? வீட்டில் இருந்தால் நாங்கள் எங்கள் காலத்தில் எப்படி படித்தோம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதே டைமில் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எங்களெல்லாம் எங்கள் ஸ்டாஃப் எப்படி அடிச்சாங்க தெரியுமா, அந்த மாதிரி உங்களை அடிக்காம விட்டுட்டேன்டா அப்படின்னாங்க. என்னங்க நியாயமா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஸ்டாஃபை நடத்துகிறவங்கள நான் குற்றம் சொல்ல விரும்பல. அதுக்கு மேலே அந்த எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறத வந்து தான் நான் அதாவது நான் சொல்ல வரேன். நம்ம என்ன படிக்கிறோம் அப்படிங்கிறத உள்ள இறங்கி பார்த்தா தான் நல்லா இருக்கும். மொட்டையா வந்து A = B, B = C அப்படின்னு நம்ம பைகாட் பண்ணிட்டு போறதுக்கு அது வேல்யூவே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் பர்சனலா. அது எதுக்காக இப்படி வந்துச்சு அப்படிங்கறது நீங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்லன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் வீடியோ. எங்களோட கஷ்டத்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஜென்சி வந்து சந்தோஷமா தான் இருக்கும், அதே டைம்ல வந்து நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமா தான் கஷ்டப்பட்டு தான் இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.